தீபாவளி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஈரோட்டில் அதிகாலையிலேயே புத்தாடை அணிந்து பட்டாசுகளை வெடித்து மக்கள் தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், அங்கு மக்கள் எந்த அளவுக்கு உற்சாகமா தீபாவளியை கொண்டாடி வருகிறார்கள்? விவரங்களை விரிவா பதிவு செய்யுங்க. நிச்சயமாக தித்திக்கும் தீப ஒளி திருநாளாம் தீபாவளி பண்டிகை இன்று வழக்கமான ஒரு உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஈரோடு நகரை பொறுத்த வரைக்கும் அதிகாலையிலேயே எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடை அணிந்து மிகுந்த உற்சாகத்துடன் இந்த தீபாவளி பண்டிகையை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். தீபாவளி பண்டிகைக்காக கடந்த ஒரு வார காலமாகவே கடை வீதி என்பது களைகட்டி காணப்பட்டது. தீபாவளி பண்டிகைக்கான இனிப்புகள் வாங்குவது முதல் புத்தாடைகள் வாங்குவது வரையிலான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த பொதுமக்கள் செய்திருந்தார்கள். இதனை அடுத்து இன்று அந்த உற்சாகம் மிகுந்த ஒரு தீபாவளி பண்டிகையை மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். தற்பொழுது நம்ம ஒரு வீட்டில் குடும்பமாக அவங்க தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதை நம்மால் காண முடிகிறது. அதிகாலையிலேயே எழுந்து அந்த எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடைகள் அணிந்து உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து பட்டாசுகளை வெடித்தும் மத்தாப்புகளை கொளுத்தியும் ஒரு மகிழ்ச்சியுடன் கூடிய இந்த திருநாளை தற்பொழுது அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இந்த திருநாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தீயவை அழிந்து நன்மை பிறக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பண்டிகையை அவர்கள் ஆண்டுதோறுமே இந்த தீபாவளி பண்டிகையை அந்த உற்சாகமாக கொண்டாடி இருக்காங்க. அதே போல தான் இந்த ஆண்டும் இந்த வழக்கமான ஒரு அந்த தீபாவளி பண்டிகையினுடைய அந்த உற்சாகம் என்பது கரை புரண்டு காணப்படுகின்றது. மக்கள் வீடுகள் முன்பாக அந்த பட்டாசுகளை வெடிப்பதை நம்ம பார்க்கிறோம். மத்தாப்புகளை கொளுத்தியும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு பாகுபாடு இல்லாமல் அனைவருமே ஒன்றிணைந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு அந்த தீபாவளி பண்டிகையை தற்பொழுது அந்த கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தீபாவளி பண்டிகை கொண்டாடுறவங்ககிட்ட அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். இந்த ஆண்டு இந்த தீபாவளி பண்டிகை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? என்ன மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு? எப்படி கொண்டாடுறீங்க இதை? நாங்கள் 10 நாளுக்கு முன்னாடியே போய் புது ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். 2 நாளுக்கு முன்னாடியே அம்மா வீட்டுக்கெல்லாம் பலகாரம்லாம் சுட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னைக்கு காலையிலையும் நேரமாக எழுந்திரிச்சு நாங்கள் எல்லாம் தலைக்கு எண்ணெய் வச்சு தலை குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு பட்டாசுலாம் வச்சு நாங்கள் எங்கள் தீபாவளியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். நிச்சயமாக இந்த தீபாவளி அப்படிங்கிறது பெரியவங்களோட ஒரு சின்ன பசங்களுக்கு தான் ரொம்ப ஒரு உற்சாகமான இந்த தீபாவளியாக இருக்கும். அந்த பட்டாசுகள் வெடிக்கிறதாகட்டும், புத்தாடை அணிந்துட்டு நண்பர்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறது நம்ம பசங்க இருக்காங்க. எப்படி தம்பி, ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளியை எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க? எந்த அளவுக்கு அந்த மகிழ்ச்சியாக அந்த நண்பர்களோட சேர்ந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? 10 டேஸுக்கு முன்னாடி தீபாவளி வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செட்டர்ஸ் எடுத்து எப்போ தீபாவளி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மார்னிங் ஃபுல்லாகவே நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் எப்போ மார்னிங் ஆகுன்ட்டு இருந்தோம். உங்களுக்கு கவர்மெண்ட் வேறு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் கவலையாக இருக்குது. மித்தபடி எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. ஓகேம்மா, நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க இந்த தீபாவளியை? தீபாவளினாவே எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த நாளுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவோம். அது இன்றைக்கி வந்திருக்கு. அதை எவ்வளோ சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுமோ அவ்வளோ சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவோம். அது இல்லாமல் எல்லோரும் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. ஒரு உற்சாகம் கரை புரளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கக்கூடிய சிறுவர்களும் பெரியவர்களும் இணைந்து அந்த குடும்பமாக இந்த ஒரு உற்சாகமான ஒரு தீபாவளியை கொண்டாடி வரக்கூடிய அந்த காட்சியை நம்மால் காண முடிகின்றது. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. இதே போலத்தான் ஈரோடு மாநகரில் இருக்கக்கூடிய அந்த அனைத்து வீடுகளிலுமே அந்த உற்சாகம் என்பது கரை புரண்டு ஓடுகிறது. ஒரு தீபாவளியை ஒரு மிகுந்த உற்சாகத்துடன் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குணசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.